வானமூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொர நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்குசுடர் நெகிழி உரவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் அதனை எழுதியவர் மற்றும் அதனுடைய பாட்டுடை தலைவன் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் மதலை, அழுவம், வேயாமாடம், சென்னி, உரவுநீர் கரையும். பத்துப்பாட்டு நூல்கள் பெயர்கள்: கடலில் துறை அறியாமல் கலங்குவன. கலங்கல துறை நோக்கி அழைப்பது எது? கலங்கரை விளக்கில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், புலவு திரை பெருங்கடல் நீரிடை போழ, இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி, விரைசெலல் இயற்கை வங்குலாட்ட, கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகாண், மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய. இதனை எழுதியவர் யார்? இது எந்த நூலில் உள்ளது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் 8 தொகை நூல்களில் ஒன்று. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் மருதன் இளநாகனார். இந்நூலில் மருதத்திணையில் 35 பாடல்களையும் பாடியுள்ளார். உருணா வங்கம், போழ, எள், வங்கூல், கோடு உயர்ந்த, கோடு உயர், நீகாண், மாட ஒள்ளெரி. தொகை நூல்களின் பெயர்கள்: மக்கள் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது.
பெருங்கடல் என்னும் சொல்லைப் பிரித்து எழுதக் கிடைப்பது இன்றாகி என்பதனைச் சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல். பயணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை: நீர்வழிப் பயணத்தை என இருவகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டுப் பயணத்திற்கு உதவியவை. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை இந்நூல் விரிவாக விளக்குகிறது. உலகு கிளந்தன்ன உருக்கெழ வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பல வகையான கப்பல் பெயர்களின் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூல். மரங்கள் பலவற்றை இணைத்துக் கட்டுவது. எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு ஆக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை. அளவில் பெரிய கப்பல்களை குறிக்கும் பெயர்கள். எந்த நாடு எந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிற்கால சோழர்களில் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்ற அரசர்கள். கப்பல் கட்டும் கலைஞர்கள் என்று அழைக்கப்பட்டனர். களஞ்சே கம்மியர் வருகெனக் கூஇ என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி. மரத்தில் காணப்படும் உருவங்கள். கப்பல்களின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை அளவிட உதவும் நீட்டல் அளவை. சுண்ணாம்பு சணல் அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசிய முறையை வியந்து பாராட்டிய மரத்தினாலான ஆணிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள்.
டேஷ் எனப்பட்டன. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று இந்நூல் கூறுகிறது. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஷ் எனப்படும். குறுக்கு மரம் டேஷ் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு என்ற ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி கப்பல் செலுத்துபவர் டேஷ் பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக என்ற புறப்பாடலறிகள் குறிப்பிடப்படும் உண்மை மற்றும் அதனை குறிப்பிடும் புலவர் யார்? கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது டேஷ். கலங்கரை விளக்கம் டேஷ் என்னும் பொருளில் அழைக்கப்படுகிறது. களம் தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் டேஷ் கப்பல்கள் என்று அழைக்கப்படுகிறது. பழந்தமிழர்கள் டேஷை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்று கருத்தும் உள்ளது. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினத்தை எழுதியவர் மற்றும் அவர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜூல்ஸ் வான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். எந்நாட்டைச் சேர்ந்தவர்? ஜூல்ஸ் வான் எழுதிய பிற புதினங்கள் ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது டேஷ் எனப்படும். சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் மற்றும் அவை யாவை? இலக்கிய வகைகள் சொற்கள் எத்தனை வகைப்படும் மற்றும் அவை யாவை? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஷ் எனப்படும்.
இயற்சொல் எத்தனை வகையில் வரும்? கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். திரிசொற்கள் எத்தனை வகையில் வரும்? திரிசொற்கள் எத்தனை வகைப்படும்? வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ் எனப்படும். கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் எச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு? வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ் எனப்படும். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் எதற்கு எடுத்துக்காட்டு? வட சொற்கள் எத்தனை வகைப்படும்? தற்சமத்துக்கு எடுத்துக்காட்டுகளை கூறுக. தற்பவம் எடுத்துக்காட்டு. பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஷ். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி